ஹாய் பவி, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீ தான் ரொம்ப பிஸி போல. ஹே, இப்போ கூட பீச்சுக்கு ஒரு நியூஸ் ரிப்போர்ட்காக தான் வந்தேன்டி. ஒர்க் கொஞ்சம் டைட்டாக இருக்குடி. விடு பவி, ரிப்போர்ட்டர் லைஃப்னாலே அப்படிதானே. நான் வீட்டுக்கு போயிட்டு கால் பண்ணுறேன், கோச்சுக்காத. சரிடி. இன்ஸ்டால அவன் அண்ணனை பற்றி போடுற ஸ்டோரிஸ். அடுத்து அவன் லைஃப்பில் என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்க வெயிட் பண்ணுறேன். கெவின் ஏந்திரு, டைம் என்னாச்சு தெரியும்ல. கெவின் ஏந்திரு, கொஞ்சம் உன்கிட்ட பேசணும். நான் ஏந்திருக்க சொன்னேன். என்னடி பேசணும்? ஏய், என்ன பாரு. லைஃப் ஃபுல்லா இதையே நினைச்சு உட்காந்துட்டு இருக்க போறியா? உனக்குன்னு ஒரு லைஃப் பேஷன் இருக்கு, அதை ஃபோக்கஸ் பண்ணி போ. நீ ஒரு பொண்ணை லவ் பண்ணதான், அவ விட்டுட்டு போயிட்டா. பட் லைஃப் பேஷனு லவ் பண்ணா உன்னை விட்டுட்டு போயிடுமா? எனக்கு என்னோட பழைய அண்ணன் தான் வேணும். இவ்வளவு பேசுறேன், நீ வாய மூடிட்டு கம்முன்னு இருக்க. ஏதாவது பண்ணி தொலை. ஏய், என்ன பாத்தும் பாக்குற மாதிரி போற? உன நம்பி கொடுத்த காசு எங்க? இல்ல, நான் காலேஜ்ல அவளை பார்க்கவே இல்லை. உன் ஃப்ரெண்டு கால் பண்ணி காசு கொண்டு வர சொல்ற. இல்ல, நான் ஃபோன் பண்ண அவன் எடுக்கல. அவளை நம்பி கொடுத்தனா உன்ன நம்பி கொடுத்தா? நீங்க அவகிட்ட கேட்டுக்கோங்க, எனக்கு தெரியாது. எங்கடி காசை ஏமாத்திட்டு ஓடுற? நெல்லு கையை எடுங்க. டேய், யாரா நீங்க? நான்லாம் கை வைக்கிறீங்க. கூட என்ன பிரச்சனை? தம்பி, அதை நான் சொல்றேன். இவன் ஃப்ரெண்டுக்காக என்கிட்ட இருந்து 15,000 ரூபாய் காசு வாங்கி கொடுத்தா. அவன் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் அடிக்கிறேன், ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை, ஆளே காணும். இவளை நம்பிதான் நான் கொடுத்தேன். அவ ஃப்ரெண்டு தானே காசு வாங்கினா? அதெல்லாம் தெரியாது. உனக்கு காசு தானே வேணும், நான் ரெடி பண்ணி தரேன். ஏய், இவளே 3 மாசமா காசு தர 3 மாசமா ஏமாத்தினுங்கறா. இல்ல நீ ஒரு 3 மாசம் ஏமாத்த போறியா? விட்றா, இவனுக்கு ஒரு ஆளு. தேவலாம்லாம் பேசுனதுடா, வாயை உடைச்சிருவான். டேய், கணேஷ் விடு. என்னடா பண்ணுவீங்க? விட்றா, சண்டைலாம் வேணாம் கணேஷ், வா போலாம். என்னடா கணேஷ் என்னடா விடு. காசு இப்போ சண்டை வேணாம், நம்ம போலாம், வா. புரியுதா? டேய் கெவின், உங்க பிரச்சனைடா. கணேஷ் மேலே கை வச்சுட்டாங்க. சீக்கிரமா. டேய் 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 டேய், என்னடா பிரச்சனை? மச்சான், அபிகிட்ட பிரச்சனை பண்ணிட்டானுங்க. டேய் மச்சான், அபியை கூப்பிட்டு கிரவுண்டுக்கு போடா. டேய் மச்சான், என்னடா? டேய் மச்சான், அபியை கூப்பிட்டு கிரவுண்டுக்கு போடா. நான் வந்து பேசுறேன், போடா. டேய், என்னடா பிரச்சனை? கெவினே, எனக்கு என் காசு வேணும் இப்ப. இங்கே பாரு, உனக்கு காசு தானே வேணும். இங்கே பாரு, ஒரு 10 நாள் உனக்கு காசு ரெடி பண்ணி கொடுத்துட்றேன். இல்லைன்னு வச்சுக்கேன், என் வண்டி எடுத்துனாச்சும் உனக்கு காசு கொடுத்துட்றேன். போதுமா? இப்போ கிளம்பு. டேய், ஒரு நிமிஷம். இங்கே பாரு, காசு கேட்கணும்னா காசு மட்டும் தான் கேட்கணும், புரியுதா? பொண்ணு கை பிடிச்சி வைக்கிறது, ஷால் பிடிச்சி வைக்கிறது, இந்த வேலை உனக்கு தேவையில்லை. ஃபர்ஸ்ட் இயர்லேயே எவ்வளோ பிரச்சனைன்னு சொல்லி உனக்கு தெரியும்ல. அப்புறம் என்ன? இங்கே பாரு, அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது. வேறு எந்த பொண்ணு மேலே கை வச்சாலும் சரி, கையை உடச்சிடும். போடா போடா. ஏய், எனக்கு தான் கெவினை பிடிக்கும் தெரியும்ல. எதுக்குடா அவன் ஃப்ரெண்டு கிட்ட போய் சண்டை போடுறீங்க? உங்களுக்கு காசு வேணா நானே அந்த பொண்ணு கிட்ட சொல்லி வாங்கி தந்திருப்பேன்ல. அதெல்லாம் நாங்க பேசி வாங்கிக்கிறோம். கிளிப்ப, நான் வேணா அந்த பொண்ணு கிட்ட பேசி காசு வாங்கி தரேன். நீங்க என் ஃப்ரெண்டா இருந்தா போய் அந்த பொண்ணு கிட்ட சாரி கேளுங்க. உனக்கு ஏதாவது காசு தேவைன்னா என்கிட்ட கேட்கலாம்ல. எதுக்கு அவனுக்கிட்டலாம் கேட்டு உன்னை நீயே அதிங்க பத்திக்கிற? டேய், உங்க வீட்ல என்ன சிச்சுவேஷன் தெரியும்டா, அதான் உன்கிட்ட சொல்லல. ஏய், நீ சொன்னாதாண்டி தெரியும் என்னால முடியுமா முடியாதான்னு. அபி, ஃபர்ஸ்ட் உனக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம்னா எங்க கிட்ட சொல்லு. நீயே ஃபேஸ் பண்ணிட்டு போய் ஏதாச்சும் மாட்டிக்க போற. மச்சி, நீ பாத்துக்கோ. ஓகே மச்சான். ஹாய். ஹாய். சாரிங்க, என் ஃப்ரெண்டு தெரியாம தப்பு. சாரி, அவன் தெரியாம தப்பு பண்ணிட்டான்.
பரவாயில்ல விடுங்க, வேற எந்த பொண்ணுக்கிட்டும் இந்த மாதிரி பண்ண வேணாம்னு சொல்லுங்க. கண்டிப்பாக பார்த்து நல்லா காசு திருப்பி கொடுத்துருவாங்க. உங்கள் ஃப்ரெண்டு நம்பர் கொடுத்தீங்கன்னா நான் கால் பண்ணி காசு திரும்ப கொடுத்துருவேன். உங்க ஃபோன் நம்பர் சேவ் பண்ணிடுங்க. இது என் நம்பர் தான். இதுல காசு சென்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுறேன். ரொம்ப தேங்க்ஸ்ங்க, நான் வரேன். ஓகே பை. பாய். இந்த வண்டி வேற பஞ்சர் ஆயிடுச்சு. ச்சே. என்னங்க வண்டியை தள்ளிட்டு போறீங்க? என்னாச்சு? வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு, அதான் தள்ளிட்டு போறேன். பஞ்சரா? ஹலோ அண்ணா, ஷெட்டு திறந்துருக்காண்ணா? இல்லைண்ணா வண்டி ஒன்று பஞ்சரு. சரி ஓகேண்ணா, நான் வரேன். எனக்கு தெரிஞ்ச அண்ணனோட கடை பக்கத்தில் தான் இருக்குது. இப்போ தள்ளிட்டு வர சொன்னார், நான் தள்ளிட்டு வந்துடுறேன். நீங்கள் கூட மட்டும் வாங்க, நான் தள்ளிட்டு வந்துடுறேன். தேங்க்ஸ்ங்க, எனக்காக வண்டி தள்ளிட்டு வரீங்க. ஏங்க என் ஃப்ரெண்டுக்காக எவ்வளோ ஹெல்ப் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணானா எப்படி? ஹாய் டி, எப்படி இருக்க? உள்ள வா. நான் நல்லா இருக்கேன்டி, நீ எப்படி இருக்க? நம்ம காலேஜ் ஃபேர்வெல் அப்ப மீட் பண்ணுது, அதுக்கப்புறம் இப்பதான் மீட் பண்றோம். ஆமா சீனியர், நம்ம காலேஜ் டேஸ்லாம் மறக்க முடியாது. என்னடி ஸ்வீட்லாம் தர? ஏதாவது குட் நியூஸ்? என்னோட ஆர்டிக்கல் பெரிய பப்ளிஷர் கிட்ட குட் ரிவ்யூ வாங்கிருக்கு. ஸோ அதான் உன்னை பார்த்து ஸ்வீட் கொடுக்கலான்னு வந்தேன். ஏய் சூப்பர் டி, கங்க்ராட்ஸ். தேங்க்ஸ் டி. இன்ஸ்டால ஷார்ட் ஸ்டோரிஸ்லாம் போடுறல, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது ஃபிக்ஷனல் ஸ்டோரியா இல்ல ரியல் ஸ்டோரியா? இல்ல, இது என் அண்ணனோட ரியல் ஸ்டோரி. ஏய் என்னடி சொல்ற? இவ்வளவு நாளா நான் ஃபிக்ஷனல் ஸ்டோரி தான் நினைச்சிருந்தேன். ஆனா அது உங்க அண்ணனோட ரியல் ஸ்டோரி நீ சொல்லுவாண்டி எனக்கு தெரியும். ஏய் உங்க அண்ணனை பாக்கணும்டி. சரி சரி. ஹலோ சொல்லு மச்சான். மச்சான், எங்க மச்சான் இருக்க? மச்சான் பக்கத்தில் தான் இருக்க, வந்துட்டு இருக்கேன். சரி ஓகேடா. மச்சான் எப்படிடா இருக்க? பழையபடி உன்னை பார்க்குறேன். ஆமாம் மச்சான், லைஃப்பை நியூவாக ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன்டா. நீ ஷார்ட் ஃபிலிம் சொல்கிறப்பே தெரியுது மச்சி. ஆமாம் மச்சான், நம்ம லைஃப்பில் ஷார்ட் ஃபிலிம் பண்ணணும்டா. ஃபஸ்ட்டு இங்கே ஏதாச்சும் லொக்கேஷன் பார்க்கணும் மச்சான். நம்ம அந்த பக்கம் போய் பார்ப்போமா? ஓகே மச்சான். அதுக்குள்ள டிஸ்கஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க போல. ஹே அபி, நீ எங்க இங்க? என் ஃப்ரெண்ட் ஷார்ட் ஃபிலிம் பண்றப்ப நான் வராம வேற யாரும்? தேங்க்ஸ் டி. இங்க பாரு, ஃப்ரெண்ட்ஸ் கூட நோ சாரி நோ தேங்க்ஸ், ஓகேவா? நீ லொகேஷன் பாரு, நாங்க அந்த சைட் போய் பார்க்கறோம். நம்ம போலாமா? ஓகேம்மா. சாரி ரேணு, ரொம்ப லேட் ஆயிடுச்சு போல. ரொம்ப நேரம் வெயிட் பண்றியா? இல்ல ஒரு 10 மினிட்ஸ் தான் வெயிட் பண்ணிட்டு ஸோ இருக்கேன். அப்புறம் தான் பேசணும்னு சொல்லி கூப்பிட்டேன். அது ஒரு ரெஸ்டாரண்ட்ல வேற நம்ம ரொம்ப நாளுக்கு அப்புறம் மீட் பண்ணிருக்கோம். ஆமா, இன்னும் 4 நாள் காலேஜ் முடிய போகுது. அடுத்த 2 இயர்ஸ்ல எங்க அண்ணன் தெரிஞ்ச கம்பெனில ஒர்க் போக போற. நல்ல சேலரின்னு சொல்லிருக்காங்க. லைஃப் செட்டில். நீ என்ன பண்ண போற? நானும் லைஃப்ல செட்டில் ஆக தான் போறேன், சம்பாதிக்க தான் போறேன். சரியா? என்ன என் ட்ரீமை முடிச்சு நான் அதெல்லாம் பாத்துக்கிறேன். என்ன ஷார்ட் ஃபிலிம் பண்ண போறியா? எதுக்குடா ஷார்ட் ஃபிலிம் சொல்லி அதையே கட்டிட்டு அழுதுட்டு இருக்க? அதால 5 பைசா கூட பிரயோஜனம் இல்ல. நான் சொல்றத கேளு. எங்க அண்ணன் கம்பெனில வேலைக்கு செய்யற வழியை பாரு. நல்ல சேலரி, லைஃப் செட்டில் ஆயிடும். நான் இப்போ ஷார்ட் ஃபிலிம் பண்றதுல உனக்கு என்ன பிரச்சனை? ஒரே ஷார்ட் ஃபிலிம் தான் பண்ண சொல்லி கேக்குறேன். ஓ, ஒரு ஷார்ட் ஃபிலிமா? ஷார்ட் ஃபிலிம் சக்சஸ் ஆயிடுச்சுன்னா அதையே ஃபீல்டுன்னு சொல்லி சுத்திட்டு இருப்ப. அதே ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் ட்ரை பண்றேன்னு சொல்லிட்டு இருப்ப. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? இங்க பாரு, நான் உங்ககிட்ட 1 இயர் டைம் மட்டும் தான் கேக்குறேன். புரியுதா? என்னால எதுவுமே முடியலன்னா நான் வேற ஆளை பாத்துட்டு போறேன். சரி, இப்ப நான் ஒரு காஃபி ஆர்டர் பண்ண வச்சுக்கோ. யார்கிட்ட இருந்து கேஷ் வாங்குவேன்? உன் தங்கச்சி கிட்ட இருந்து தானே வாங்குவேன். இங்க பாரு, என்னால இப்போதைக்கு உனக்கு பே பண்ண முடியாம இருக்கலாம். ஆனா கண்டிப்பா நான் ஒரு நாள் நல்லா சம்பாதிப்பேன். இது வரைக்கும் உன் அப்பா அம்மா தங்கச்சி டிபெண்ட் பண்ணி மட்டும்தான் இருக்க. இப்ப எனக்கு ஏதாச்சும் ஒரு திங்ஸ் வாங்கினாலும் உன் தங்கச்சி கிட்ட இருந்தானே கேஷ் வாங்குற. உனக்கு அசிங்கமா இருக்குதோ இல்லையோ, எனக்கு அசிங்கமா இருக்குது. உனக்கு சுத்தமாவே இல்ல. இப்ப நீ பினான்சியலா வெறும் 0. இதுக்கப்புறம் என்னால உன்னை லவ் பண்ணிட்டுலாம் இருக்க முடியாது. லெட்ஸ் பிரேக் அப். ஏய், பிரேக்கப் பண்ற அளவுக்கு இப்ப நமக்குள்ள என்னடி ஆச்சு? நீயும் நானும் 1 இயர் லவ் பண்றோமா? அப்பலாம் தெரியுது ஃபைனான்ஷியல் பொசிஷன், இப்பதான் உனக்கு தெரியுதா? ஆமா,
அப்ப யோசிக்காம தெரியாம தப்பு பண்ணிட்டேன். மறுபடியும் அதே தப்பு பண்ண நான் விரும்பல. பாரு ரேணு, நீ பண்றதுலாம் சரியே இல்லை. இதுக்காகலாமா பிரேக்கப் பண்றது? நான் தான் வேணான்னு சொல்றேன்ல, விட்டுரு. ஏய் ரேணு ரேணு ரேணு, டிஸ்டர்ப் பண்ணாத. டேய், நீதானா வேணும் சொன்னா? அதான் என் தங்கச்சி உனக்கு பிடிக்கலன்னு சொல்றாள். அப்புறம் ஏன்டா அவ பின்னாடி போயிட்டு இருக்க? இந்த பார், இதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். இன்னொரு தடவை என் தங்கச்சிக்கு நடிச்சதை பார்த்தேன், அவ்வளோதான் உனக்கு. போட. எப்படி கெவின் இருக்க? இன்னும் கேமரா ஷார்ட் ஃபிலிம்னு அப்படியே சுத்திட்டு இருக்கல? நீ இன்னும் மாறவே இல்லைல்ல? நிறைய மாறிட்டேன். லைஃப்ல அவ்வளோ நடந்துருச்சு. எதுக்கு பழைய விஷயத்தெல்லாம் பேசிக்கிட்டு? விடு, அதால ஒரு பிரயோஜனமும் இல்ல. ஹே, எங்க காஃபி இல்லையா? ஆமா, சார் யாரு? என் ஃப்ரெண்டுங்க. ஃப்ரெண்டா? இன்விடேஷன் கொடுத்தியா? காமி, அவரு கூட கொடுப்போம். ப்ரோ, இன்னும் எங்க 3 monthsல மேரேஜ் ப்ரோ. மறக்காம வந்துருங்க. உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு. ஓகேவா? ஹே, சரி, ஓகே, டைம் ஆயிடுச்சு. நிறைய பேர் இன்விடேஷன், கிளம்புமா? ப்ரோ, கண்டிப்பா வந்துருங்க. ஓகேவா? பாய் ப்ரோ. நீங்க அபியா? ஆமா, நீங்க யாரு? இல்ல, நான் காயத்ரியோட ஃப்ரெண்டு. அவன் அண்ணனை இன்ட்ரோடியூஸ் பண்றேன்னு சொன்னா. ஆனா ஒரு எமர்ஜென்சி, அவளால வர முடியல. இப்போ அவ இருக்க நிலைமையில இன்ட்ரோ கொடுத்தா சரி வராது. இல்ல, நடந்ததெல்லாம் பார்த்துட்டு தான் இருந்தேன். அவங்க தான் ரேணுவா. அந்த பொண்ணுதான். நான் தான் பிடிக்கலன்னு சொல்லிட்டல, மறுபடியும் எதுக்கு மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்க? திரும்ப நான் செட் ஆகாது, பிரேக்கப்னு சொன்னா என்ன விட்டு போயிடுவியா? இவ்வளோ ஈஸியாக சொல்கிறல வேணான்னு சொல்லிட்டு என்னால் அப்படி சொல்ல முடியல. உங்களால் கால் பண்ணாமல் மெசேஜ் பண்ண மாதிரி இருக்க முடியல. என்னால் அப்படி இருக்க முடியல. நரகத்தில் இருக்கிற மாதிரி இருக்கு. திரும்ப நான் சொல்றதுதான், பினான்சியலா நீ 0 தான். செட் ஆகாது. ஹாய், என்னடி ஃபினிஷியல் கொஸ்டின்? இந்த கத்திர வேலைலாம் வச்சுக்காத. பப்ளிக் பிளேஸ் அசிங்கமா இருக்கு. ஏய், நீ பண்ணுறது அதை விட அசிங்கமாக இருக்குடி. சி, மறுபடியும் சொல்றேன், கால் பண்றேன், டெக்ஸ்ட் பண்றேன்னு வேலை வச்சுக்காத. நான் கிளம்புறேன். என்னாச்சுடா? அவனை தூக்கி போட்டு போகிறான். இரு, நாங்க போய் சமாதானம் பண்றோம். மச்சான், நாங்க போய் பேசுறோம். டேய், அவனை கூப்பிடு. டேய், இங்க வாடா. இங்க வாடா. டேய், இன்னைக்கு என் தங்கச்சி ஃபாலோ பண்ண வேண்டாம் தான் சொன்னேன். ஏன்டா திருப்பி ஃபாலோ பண்ணிட்டு இருக்க? டேய், நானும் அவ்வளோ ஒரு வருஷம் லவ் பண்ணுறோம். லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க. என்னடா திமிரா பேசுற? டேய், நான் லவ் பண்ணுற பொண்ணுக்காக நான் பேசுறேன்டா. உனக்கு என்னடா? டேய், பேசலாம் கூப்பிட்டு என்னடா இப்படி பண்ணிட்டா? இப்போ என்ன பண்றது? டேய், நான் வேற கோவத்துல பண்ணிட்டேன்டா. இவன் வேற பேச்சு மூச்சு இல்லாம இருக்கிறான். வா ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கிளம்பலாம். டேய் மச்சான், என்னடா ஆச்சு? டேய் கெவின், இங்க பாருடா. ஏய், அங்க நான் ஒரு 4 லொகேஷன் பார்த்தேன்டி. நல்லா இருக்குடி. சரி, ஓகேடா. இவங்க நம்ம காயத்ரியோட ஃப்ரெண்டு. ஹாய்ங்க. ஹாய். தோ கெவின் வந்துட்டான் பாரு. பார்த்தேன்டா. கெவின், இவங்க காயத்ரி ஃப்ரெண்டுடா. ஹாய்ங்க. ஹாய், நான் பவி, நியூஸ் ரிப்போர்ட்டரா இருக்கேன். ரிப்போர்ட்டரா? என் தங்கச்சியோட ஃப்ரெண்டு ரிப்போர்ட்டர் இருப்பான்னு நினச்சி பார்க்கல. கையில என்ன மச்சான் பத்திரிக்கை? ரேணுவா? உங்கள் ஆஃபீஸில் வந்து ஷார்ட் ஃபிலிம் பண்ண பெர்மிஷன் கிடைக்குமா? கண்டிப்பா, கால் பண்ணி சொல்லுங்க, நான் ரெடி பண்றேன். தேங்க்ஸ்ங்க. கான்டாக்ட் பண்ணுறதுக்கு உங்கள் நம்பர்.
என்ன டைரக்டர் சார், ஷூட்லாம் எப்படி போகுது? கேமராமேன் ஆயிட்டீங்க போல. ஏய் ரிப்போர்ட்டர் மேடம், நேற்று நான் கூப்பிட்டதுக்கு ஒர்க் இருக்கு வர முடியாதுன்னு சொன்னேன். ஏய், ஒர்க் சீக்கிரமா முடிச்சிச்சு, அதனால தான் வந்தேன். சரி நான் இப்போ ஃபோட்டோ ஷூட் தான் எடுக்கிறேன், ஹெல்ப்புக்கு கூட நிற்கலாம்ல? நீ சொல்லலனாலும் நான் உன் கூட தான் நிற்பேன். ஹாய் பவி, நீ வந்ததுல எனக்கு செம்ம சந்தோஷம். இங்க வா, கெவின்கிட்ட சொல்லிட்டியா? இல்ல, இதுக்கப்புறம் தான் சொல்லணும். ஓகேப்பா, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. என்ன கணேஷ், அபிதா வீட்ல பேசி மேரேஜ்க்கு ஓகே பண்ணிட்டீங்க போல. ஏங்க எனக்கே செம பையன், அப்புறம் கெவின் தான் எங்க வீட்ல பேசி ஓகே பண்ணான். லைட் வேற போகுதுடா, சீக்கிரமா ஃபோட்டோ ஷூட் முடிச்சுட்டு போயிடலாம்டா. வாடா. ஏய் அதான்டா நானும் சொல்றேன், வா சரி போலாம். நீ என்ன டைரக்டர் சார், அவங்க லவ் லைஃப் ஸ்டார்ட் பண்ணி வச்சிட்டீங்க போல. உங்க லவ் லைஃப் எப்ப ஸ்டார்ட் பண்ண போறீங்க? தெரியல ரிப்போர்ட்டர் மேடம், நடந்தா நல்லா தான் இருக்கும். ஓ, அப்ப டைரக்டர் சாருக்கும் லவ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு. இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ஆனா அது கூட கொஞ்சம் பயமும் இருக்கு. இங்க பாரு, உன் லைஃப்ல நீ அவளை கடந்து வந்துட்ட, ஆனா அவ கூட இந்த மெமரிஸ் தான் உன்னால கடந்து வர முடியல. நீ இப்படியே இருந்தா உன் லைஃப் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போகாது. இப்போ என்ன சொல்ற? நீ லவ் பண்ணது தப்பல்ல, அவளை லவ் பண்ணதுதான் தப்பு. உன்னை தூரத்துல இருந்து பார்த்த பொண்ணா சொல்றேன், உன்னை பக்கத்துல இருந்து பார்த்த பொண்ணா சொல்றேன். நீ சந்தோஷமா ஹாப்பியா சிரிச்சுட்டே இருக்கணும். லைஃப்ல, லவ் லைஃப்ல நானும் உன் கூட இருக்கேன். லவ் லைஃப்ல நானும் உன் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறேன். என்ன கெவின், ஓகேவா? ஸ்மைல் ப்ளீஸ்.